வெல்கம் பேக் டு another vlog. நம்ம நவம்பர் மிட்ல இருக்கோம் இப்போ. பை நவ் நமக்கு ஃபால் foliage வந்திருக்கணும். yellow leaves, red leaves அதெல்லாம் வந்திருக்கணும். ஆனா இன்னும் வரல. ஃபுல்லா green-ஆ தான் இருக்கு. அங்கங்க yellow leaves இருக்கு. ஸோ இந்த ஃபால் foliage இதை வந்து பார்க்கறது வந்து தனி செட் ஆஃப் பிளேசஸ் இருக்கு. எப்படி சக்குரா அந்த ஃபிளாஸ்க் வந்து ஒரு தனி கிரேஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கும் இருக்கு இங்க. ஸோ இதுக்கு தனி ஸ்பாட்ஸ் இருக்கும். கியோட்டோ ரொம்ப ஃபேமஸ். ஒசாகால வந்து ஒரு 2-3 பிளேசஸ் இருக்கு. கியோட்டோவில் வந்து நிறைய ஷ்ரைன், நிறைய டெம்பிள்ஸ், நிறைய ஃபேமஸான ஸ்பாட்ஸ் இருக்கு இதுக்கு. ஸோ நாங்கள் சரி ஓகே நவம்பர்ல வந்து ஃபால் வரும் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் இன்னும் எதுவுமே மாறல. ஆனா இந்த பிளேசஸ்லாம் போறது வந்து ஒரு ட்ரெக்கிங் போற மாதிரி இல்ல ரொம்ப லாங்கா கவர் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு இங்கெல்லாம். ஸோ நாங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போய் அங்க கிரீன் கலர்ல இருந்தா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த ஒசாகா கேசல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபால் foliage பிளேஸிங்க. ஸோ அங்க வந்து மாறி இருக்குன்னா எல்லா இடத்துலயும் மாறி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி போய் பார்க்க போறேன். ஸோ டிகிரி வெளியே வந்து ஒரு 15 டிகிரி தான் இப்போ. வெயில் இருக்கு பட் குளிர் இருக்கு. ஸோ அட்வைஸ் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க இருந்து நம்ம வீட்டில் இருந்து ஒசாகா கேசலுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஸ்டேஷனுக்கு நம்ம போயிட்டு ஷுவர் லைன் எடுக்கணும். ஷுவர் லைன்ல இருந்து 10 ஸ்டாப்ஸ் நினைக்கிறேன். 10 ஸ்டாப்ஸ்ல அங்கிருந்து ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல. பிகாஸ் நான் அவ்வளோ லாங்லாம் கூட்டிட்டு போனதில்லை. ஒரு 4 ஸ்டாப் 5 ஸ்டாப் கூட்டு போயிருக்கேன். அதுக்கு மேலே நான் அவனை கூட்டு போனதில்லை. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக எப்படின்னு பார்த்தா தான் ஒரு வீக்கெண்டு ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதனால அந்த பிளான்ல வந்து நான் அது வரைக்கும் ஒசாகா கேசல் கூட்டிட்டு போறேன். ஸோ கிளம்பியாச்சு. பயங்கர எக்ஸைட்டடா இருக்கான் அத்வைத்து. அதாவது ஊர்ல இருக்கிறப்பெல்லாம் வெயில்லாம் பயந்து ஓடுவேன். இங்க வெயில் மேல படாதான்னு இருக்கு எனக்கு. அப்படி இருக்கு இப்போ கிளைமேட்டு. அப்படியே புறா பத்தியா கூட்டம் இல்லை. வீக் டே அதனால கூட்டம் இல்லை. காலியா இருக்கு ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷன் இவ்வளவு காலியா நான் பார்த்ததே கிடையாது. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 தான் நினைக்கிறேன். நான் குத்து மதிப்பா வந்துட்டேன். உட்கார் அத்வைத், நிற்கக்கூடாது, உட்கார். ஸோ எது ப்ரையாரிட்டின்னு போட்டிருக்கோம், நம்ம அங்கேயே ஏறுவோம். ஸோ ஃபஸ்ட் காரில் ப்ரையாரிட்டி போட்டிருக்கல. சிவசன் கோமனசாய். ஸோ இங்கே ட்ரெயின் இந்த டைமுக்கு வருதுன்னா அந்த டைமுக்கு வருது. ஒரு நிமிஷம் அதிகமாக ஒரு நிமிஷம் கம்மியாக வர்றது பக்காவாக வரும். நம்ம லேட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ லோக்கல் ட்ரெயின் வருது. அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பென்சென்ஷோ கிட்ட ட்ரெயின் அப்ரோச்சிங்னு காட்டுது பாருங்க.
டாடா கேஸ்டில் எக்ஸிட்லாம் போட்டிருக்கோம். போலாமா அத்வைத், போலாமா? வந்துட்டோம் we are on drink break. ஸோ எக்ஸிட்டில் ஸ்டேர்ஸ் தான். எனக்கு யாரோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரோலர் தூக்கிட்டு வந்தார். நான் பேக் தூக்கிட்டு இவனையும் தூக்கிட்டு வந்தேன். ஸோ we have already been here. இது வந்து மியூசியம். இது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். ஏதாவது கூம்பினி பக்கத்தில் இருக்கான்னு நான் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்து ஐ ஹாவ் டு கெட் சம்திங் அண்ட் தென் கோ. அங்கே வந்து ஃபுல்லாக பார்க்குக்கு தான் போகிறோம், இல்லை கேஸ்டில்குள்ளே போல். ஸோ பார்க்கில் வந்து உட்காந்து வி கேன் ஈட். ஸோ நான் கூம்பினி சர்ச் பண்ணணும். ட்ரெயினில் குட் பாயாக வந்தான். எதர் நான் இல்லை என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தோன்னா ரொம்ப சமத்து குட்டியாக இருப்பான். 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒருத்தர் ஃப்ரீயாக தானே இருக்குங்க, தூக்குங்க என்ன அப்படின்வான். ஸோ ஹீஸ் ஆன் ஹிஸ் ட்ரிங்க் பிரேக். உள்ள போகலாம். நோ யூ டோன்ட் வாண்ட். நோ கேஸ்டில்குள்ளே போகணுன்னா 600 Yen வந்து என்ட்ரி டிக்கெட்டு. இந்த மியூசியமுக்கும் 600 Yen நினைக்கிறேன். நாங்கள் வர அன்றைக்கி செம மழை. சரி கேஸ்டில் மட்டும் பார்த்துட்டு போகலான்னா அன்றைக்கி செம கூட்டம். அதனால் கேஸ்டிலையும் பார்க்கல, வெறும் பார்க்க மட்டும்தான் பார்த்தோம். இவன் பொக்காரி ஸ்டோலர்லேயே பேட்டை வச்சுட்டேன், தூக்க முடியல. ஸோ காட் டோன்ட் டெல் மீ திஸ். சரி ஓகே, நான் திருப்பிட்டு ஸ்டோலர் வெளியில் வரேன். படி இருந்ததுனால திருப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் ரெட்டு எல்லோலாம் வந்திருக்கு. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கேன்னு தெரியுதான்னு தெரியல. கேசல், அதான் கேசல். கேசல் பார்த்தியா? அதுவே வாட்டர் பாரு, வாட்டர் முன்னாடி பாரு. ஓ ஏ, தண்ணி பார்த்தியா? அப்போ கேஸ்டில் அங்கே இருக்கு இல்லையா, அதான் கேஸ்டில். உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபுல்லாக மாறல. ஸோ ஆக்சுவலாக நானும் இன்னொரு டாட்லர் மாமும் சேர்த்து இன்னொரு டாட்லர் மாம் 2 பேரும் வந்து இங்கே அத்வைத்தையும் அவங்க பாப்பாவையும் பிக்னிக் மாதிரி கூட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். அது நடக்கவே இல்லை. வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால சம்மரில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ இது என்ட்ரன்ஸ். நான் லாசனில் வந்து அவனுக்கு ஹேஷ் ப்ரௌன்ஸ் வாங்கினேன், எனக்கு ஃப்ரூட் சாண்ட்விச் வாங்கினேன். அப்புறம் அங்கே பாருங்க பெரிய, எவ்வளோ பேர் வராங்க பாரு, டூர் வராங்க பாரு. இங்கே ஸ்கூல்ல எங்கெல்லாம் டூர் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ பசங்க அழகாக கையை பிடிச்சிட்டு லைனில் வருவாங்க.
we had our lunch. அங்கே சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறோம். சொன்ன மாதிரி நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதே இடத்துல செம மழை. வீட்டில் தயிர் சாதம் கொண்டு வந்துருந்தேன். அவன் அதை சாப்பிட்டான். ரிட்டர்னில் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஐ திங்க் 4 months back. ஸோ we are going inside. நிறைய லைட் செட்டப்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஈவினிங் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ யா ரெட் லீவ்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும். ஸோ நம்ம அதுவே போகிற வரவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லிட்டு தூக்கத்தை நீங்கள் மறந்துடுவான். Here we are in Osaka Castle. Yeah. So நிறைய ட்ரீஸ் கலர் மாறி இருக்கு. இன்னும் டிலே பண்ணோன்னா எல்லாம் போயிடும், சீசனே போயிடும். ஸோ அதனால் ரைட் டைம் டு கம். ஸோ I'll show. So you can see an amazing yellow tree, red leaves, castle. இங்கே வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க, கிமோனா போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அவன் இங்கே ரொம்ப ஃபேமஸ். வெயில் தான் கொஞ்சம், பட் ஓகே, வேர்க்கெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு வெயில். ஸ்டார்டிங் பேக் ஹோம். அவன் ரொம்ப கிராங்கியாக இருக்கான், அவனுக்கு தூக்கம் வருது. அதனால் சும்மா கேசல் பார்க் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு கிளம்புறேன். அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். என்னால் அதுக்கு மேலே சமாளிக்க முடியல. இன்னொரு நாள் நாங்கள் கரெக்டாக வீடியோ எடுத்து உள்ளே கேசல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அப்படியே பாய் பாய். யாருக்கு பாய் சொல்லணும்னு பார்க்கலாம்.